ஹாய் அன்பர்களே! இது உங்கள் காதல் டைரி. எனது சீனியர் ஸ்டோரியோட எபிசோடு 5 பார்க்க போறோம். போன பார்ட்ல நம்ம கடைசியா சாந்தினியும் கயலும் கை பிடிச்சு உட்காந்துக்கிட்டு வெதர் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்க பிரின்சிபல் அசெம்பிளியில நெக்ஸ்ட் மந்த் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொன்னாங்க. எனக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்போலாம் ஸ்கூல்ல இந்த எக்ஸிபிஷன் வைக்கிறாங்களோ, அதில நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அன்னைக்கு ஈவினிங் கயல் கூட நான் அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இன்டர்நெட் எக்ஸ்போஷர்லாம் அவ்வளவா கிடையாது. புக்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒரு டேபிள் காலம் குடுத்துருப்பாங்க. அத வச்சு தான் நான் சயின்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணுவேன். கயல் 8த் ஸ்டாண்டர்ட்னால அவங்க சயின்ஸ் புக்க எடுத்து எனக்கு அவங்க சயின்ஸ் புக்ல என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணி பண்ணேன்னு சொன்னாங்க. எனக்கு எது சூஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால நான் கயல்கிட்டயே ஐடியா கேட்டேன். அவங்க குட் கண்டக்டர்ஸ் அண்ட் நான் குட் கண்டக்டர்ஸ்ன்னு ஒரு டாபிக் சொன்னாங்க. எனக்கு அது கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது எப்படி பண்றது? அது என்ன என்ன? அப்படின்ற எல்லாத்தையும் என்கிட்ட பொறுமையா, தெளிவா கயல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னோட அப்பா கிட்ட சொல்லி, அதுக்கு என்னலாம் தேவை? என்னலாம் மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்ட்டு சொன்னேன். எக்ஸிபிஷன் அடுத்த மாசம்ன்றதுனால நெறைய டைம் இருக்கு. ஸோ, நான் யோசிக்க சொன்னாரு. "உனக்கு இது ஓகேவா? இல்ல வேற ஏதாச்சும் பண்றியா?" பட் என்னோட மைண்ட் இதுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா, அது கயல் சொன்னது. அவங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த டைம்ல என்னோட மைண்ட் செட் அப்படிதான் இருந்துச்சு. முழுக்க முழுக்க கயல், கயல், கயல் அப்படிதான் இருந்தது. 1 வாரம் கழிச்சு நானும் எங்க அப்பாவும் கடைக்கு போய் தர்மாகோல், சார்ட், ஸ்கெட்ச் என்னலாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டே நான் வேன்ல கயல்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். என்னலாம் நடந்துச்சு, என்னலாம் வாங்குனேன். ஒரு ஒரு விஷயத்தையும் நான் கயல்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதே மாரி தான் கயலும் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணேன், அவங்களுக்கு கோல்டு இருக்குன்னு. நான் கேட்டேன், "நேத்து நல்லா தானே இருந்தீங்க. உங்களுக்கு எப்படி கோல்டு புடிச்சது?" அவங்க அம்மா நேத்து ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க போல. அந்த டைம்ல அவங்க ஃப்ரீசர்ல இருக்க ஐஸ் கட்டிலாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஐஸ் கட்டினா ரொம்ப பிடிக்கும். அத வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கோல்டு புடிச்சிருச்சு. நான் சொன்னேன், "இனிமே நீங்க ஐஸ் கட்டிகள விளையாடவே கூடாது" அப்படின்ட்டு. கயல் அப்படியே சின்ன குழந்தை மாதிரி மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி அவங்க சைல்டிஷா பண்ற பிஹேவியர் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னதான் எனக்கு சீனியரா இருந்தாலும், அவங்க என்னைக்குமே என்ன அவங்க ஜூனியரா ஃபீல் பண்ண வச்சதே இல்ல. என் கூட ஒரு கம்பேனியன், என்னோட ஏஜுக்கு அவங்க இருக்கிற மாரி தான் என்கிட்ட பழகுவாங்க. இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ப்ரோகிராம்க்கு. ஸ்கூல்லயே பரபரப்பா இருந்துச்சு. ஏன்னா, நெறைய ஸ்கூல் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷன பார்க்கறதுக்கு. அதனால எங்களுக்கு அந்த 2 டேஸ் பெருசா கிளாஸ் நடக்கவே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ரூம டெக்கரேட் பண்றது, பெஞ்சஸ் அரேஞ்ச் பண்றது, அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் சார்ட் எல்லாமே வால்ல ஒட்டுறது, இப்படியா போயிட்டு இருந்துச்சு. நான் கிடைக்கிற கேப்லாம் கயல் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்து கிளாஸ் தானே, அதனால அடிக்கடி அவங்க கிளாஸ் ரூமுக்கு போனேன். கயலோட கேங் எனக்கு ரொம்ப பழக்கம். அதனாலயோ என்னை எப்பயுமே ஒரு அவுட்சைடரா என்ன ஃபீல் பண்ண வச்சதே இல்ல. அவங்க கூட நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். அந்த நாட்கள்லாம் மறக்க முடியாத நாட்கள். அந்த 2 டேஸ் நான் ஃபுல்லா கயல் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்க கேங் கூடயே உட்காந்து சாப்பிடுறது, அவங்க கேங் கூட சேர்ந்து விளையாடுறது, அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிறது, இப்படியே தான் எனக்கு போச்சு. அடுத்த நாள் காலையில சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்றவங்கலாம் சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டாங்க. இதனால வேன் ஃபெசிலிட்டி கிடையாது. பட் எனக்கு அது பெரிய வருத்தமா இல்ல. ஏன்னா நெக்ஸ்ட் டே நான் எப்படியும் ஸ்கூலுக்கு போய் கயல் கூட தான் இருக்க போறேன். அன்னைக்கு ஃபுல்லா நெறைய ஸ்கூல்ல இருந்து எக்ஸிபிஷன பார்க்க வந்தாங்க. நான் எப்பலாம் டைம் கிடைக்குதோ, எப்பலாம் க்ரவுடு கம்மியா இருக்கோ, அந்த டைம்ல நான் அப்பப்போ கயல் கிளாஸ்ல போய் அவ கூட பேசிட்டு இருப்பேன். அவளோட ஃப்ரெண்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஐஸ் கியூப்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. நான் கயல் கிட்ட கேட்டேன், "என்ன ஐஸ் கியூப்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தியா?" அவங்க "இல்ல,
நீ தானே சொன்ன ஐஸ் கியூப்ஸ் கூட விளையாடக்கூடாது அப்படின்ட்டு. நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் தொடவே இல்ல. எனக்கு அவங்க சொன்னத கேட்டதும், பரவாயில்லையே! நம்ம சொல்றத இவ்ளோ இம்பார்ட்டன்ட் குடுத்து அவங்க அத ஃபாலோ பண்றாங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து அவங்க நம்மள எவ்ளோ முக்கியத்துவம் குடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு தோண வைக்குது. நான் அவங்க கிளாஸ்க்கு அடிக்கடி போறத அவங்க கிளாஸ் டீச்சர் நோட் பண்ணாங்க. நோட் பண்ணிட்டு, "ஏன் வந்துட்டு வந்துட்டு போற? பேசாம இந்த கிளாஸ்லயே உட்காந்துக்கோ." என்னோட மைண்ட் வாய்ஸ். எனக்கும் அதே ஆசை தான். பட் என்னால முடியாதே அப்படின்னு நினச்சுக்கிட்டேன். அவரு நான் எவ்ளோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு தெரிஞ்சு, அவர் ரொம்ப என்ன கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாரு. பதிலுக்கு கயலோட கேங்கும் கயலும் என்ன வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றதுன்னே தெரியல. அப்படியே அவங்க கூடயே சேர்ந்து கேஷுவலா சிரிச்சுட்டு இருந்தேன். சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரமா விட்டுட்டாங்க. ஈவினிங் போகும்போது வேன்ல தான் போனோம். நானும் கையிலும் அன்னைக்கு ஃபுல்லா நடந்தது எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த நாளும் எங்களுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருந்துச்சு. பட் மத்த ஸ்கூல்லேருந்து யாரும் அலோட் இல்ல. இது எங்களுக்குள்ளே நாங்க எல்லாரும் போய் பார்த்துக்கிறது. எங்க ஸ்கூல் மட்டும். ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு நான் அன்னைக்கு ஃபுல் டே கயல் கூட தான் இருந்தேன். அவங்க கூட தான் எல்லா கிளாஸ்க்கும் போய் நான் எல்லா எக்ஸிபிட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அவ்ளோ ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலா எக்ஸிபிட் யார் வந்து பண்றாங்களோ அவங்க கிளாஸ்லயே தான் இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க போய் பார்க்கலாம். பட் நான் எப்படியோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சமாளிச்சு, நான் அன்னைக்கு ஃபுல் டே கயல் கூட ஸ்பெண்ட் பண்ற மாரி பண்ணிட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 1 டே ஃபுல்லா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது. இதுக்கு முன்னாடி 2 டேஸ் இருந்தப்ப ஃபுல்லா என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா கிளாஸ்ல கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு. நான் அதையும் பார்த்துட்டு நான் அவங்க கூட இருந்தேன். பட் அன்னைக்கு தான் மார்னிங் டில் ஈவினிங். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் நான் அவங்க வேன்ல மீட் பண்ணுவேன். மீட் பண்ணி அப்பயும் பேசிட்டு இருந்தேன். இப்படிதான் அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் வாரம் போச்சு. அதுக்கப்புறமா நானும் கயலும் லாஸ்ட் இயரோட இந்த இயர் தான் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். லாஸ்ட் இயர் அப்போ இந்த அளவுக்கு பேசியிருப்போமான்னு தெரியல. பட் இந்த இயர் அவ்ளோ ஸ்பெஷலான இயர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நெறைய விஷயம் ஷேர் பண்ணோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. அவ்ளோ கேர் பண்ணிக்கிட்டாங்க. நானும் அதே மாதிரி தான். எனக்கு அவங்க மேல அவ்ளோ பாசம். நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் கயலோட பர்த்டே மந்த் வந்தது. நான் லாஸ்ட் பர்த்டேக்கு எதுவுமே பண்ணல. இந்த பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கலான்ட்டு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சேன். நான் ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கலான்ட்டு பிளான் பண்ணேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போய் கிரீட்டிங் கார்டு வாங்கினேன். எங்க வீட்ல நான் சொல்லிட்டு போனேன் இந்த மாதிரி ஒரு நோட்டு வாங்கணுன்ட்டு. பட் நோட்டு வாங்கி அந்த நோட்டுக்குள்ள நான் அந்த கிரீட்டிங் கார்டை மறைச்சு வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். இல்லாட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன ஏது அப்படின்ட்டு. கயல் பர்த்டேக்கு இன்னும் 1 டே தான் இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் அவங்க ஸ்டாப் விட்டு இறங்கி போனதுக்கு அப்புறம் 5 ஸ்டாப் கழிச்சு தான் என்னோட ஸ்டாப் வரும். அப்போ அந்த டைம்ல வேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட் வரதுக்காக. நான் அந்த டைம்ல எதர்ச்சியா விண்டோ வெளியில பார்த்துட்டு இருக்கப்ப, பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தோட கிளை விண்டோ வழியா உள்ள இருந்துச்சு. நான் அந்த இலைய பிச்சு அதுல வந்து குட் மார்னிங் கயல், ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு எழுதி, அத நான் மடிச்சு ஒரு பேப்பர்ல வச்சு, அவங்க சீட்டுக்கு சைடுல கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து சொருகி வச்சிட்டேன். நான் அவங்க அத பார்க்கணுன்ட்டு ஒரு சின்ன பிட் பேப்பர் எடுத்து, செக் சைட் ஆஃப் யுவர் சீட் அப்படின்னு எழுதி, அத விண்டோக்கு பக்கத்துல அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்படியும் அவங்க மார்னிங் எனக்கு முன்னாடி தான் வருவாங்க. ஸோ கண்டிப்பா விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த நோட்ட நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க நான் எழுதி வச்சிருந்த ஹாப்பி பர்த்டே பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நைட் எனக்கு 12:00 அவங்களுக்கு விஷ் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஆனா என்னால அந்த டைம்ல கால் பண்ண முடியாது. ஃபோன் இன்னைக்கு என் பக்கத்துலயே நான் வச்சுக்கிட்டேன். நான் எப்ப மணி 12 ஆகும்ன்ட்டு
ஃபோனை எடுத்து செக் பண்ணிட்டே இருந்தேன். அலாரமும் வைக்க முடியாது. அலாரம் அடிச்சா சத்தம் கேட்கும். வீட்ல எல்லாம் என்னன்ட்டு கேட்பாங்க. ஸோ, நான் அடிக்கடி டைம செக் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்ட்டா மணி 11:55 ஆனதும் நான் எடுத்து டைப் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டேன். அப்போ டச் ஸ்க்ரீன்லாம் கிடையாது. பட்டன் ஃபோன் தான். ஸோ, ஒரு எழுத்தையும் டைப் அடிக்கிறதுக்கே டைம் ஆயிடும். நான் வேற கொஞ்சம் லென்த்தியா ஒவ்வொன்னா அனுப்பணும்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். கரெக்ட்டா மணி 12:00 ஆச்சு. 12:00 ஆனதும் நான் சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் கயல் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. எனக்கு அவ்ளோ தூக்கம் வந்துச்சு. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒருத்தவங்களுக்கு 12 மணி வரைக்கும் முழிச்சு இருந்து விஷ் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது. அது கயல் மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. அடுத்த நாள் காலையில நான் சீக்கிரம் எந்திச்சு என்னோட ஸ்டாப்புக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வேன் உள்ள என்டர் ஆனோனே கயல் மூஞ்சில அவ்ளோ ஒரு சந்தோஷம். அன்னைக்கு அவங்க கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரல. அவங்களுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் வந்தாங்க. எனக்கு வந்ததும், "இந்த நோட்டு நீயா எழுதி வச்ச?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமா, நான் தான் எழுதி வச்சேன். என்ன தவிர வேற யாரு எழுதி வைப்பான்னு?" கேட்டேன். ஒரு மாரி ப்ளஷ் பண்ணாங்க. அப்போ நான் அவங்க கையில கிரீட்டிங் கார்ட குடுத்து, "விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு" சொன்னேன். அவங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. அவங்க கண்ணு 2ம் அப்படி விரிஞ்சது. லைக் ரியலி அப்படியா? அந்த மாதிரி இருந்தது. அவங்க எனக்காக ஸ்பெஷலா ஒரு பெரிய டைரி மில்க் குடுத்தாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் வேன்ல சின்ன சாக்லேட் தான் குடுத்தாங்க. ஆப்வியஸ்லி நான் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ன்ட்டு எனக்கு தெரியும். அந்த வயசுல எனக்கு என்ன தெரியுமோ, எப்படி ஒருத்தவங்களோட பர்த்டேவ ஸ்பெஷல் ஆக்கணுமோ, அத வச்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பண்ணேன். அந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. அடுத்த நாள் காலையில பிரின்சிபல் ஸ்டேஜ்ல சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கான வின்னர்ஸ் எல்லாம் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டியிருக்காங்க. நீங்க எல்லாரும் இன்டர்வல்ல செக் பண்ணிக்கோங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்தாங்க. நான் இன்டர்வல் அப்போ நோட்டீஸ் போர்ட செக் பண்ணேன். அப்போ என்னோட பேரு ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. ஆமாங்க, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணேன். நான் அப்படியே 8th ஸ்டாண்டர்ட் சர்ச் பண்ணேன். கயல் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. எனக்கு அத பார்த்ததும் எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணது கயலால தான். ஏன்னா அவங்க குடுத்த ஐடியால, அவங்க எனக்கு சொல்லிக் குடுத்த எக்ஸ்பிளனேஷனால தான் என்னோட எக்ஸிபிஷன பெட்டரா பண்ண முடிஞ்சது. நான் கயல அங்க தேடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கேங்கோட வந்தாங்க. வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கத நோட்டீஸ் போர்ட்ல பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. எனக்கு கங்ராச்சுலேஷன் சொல்லி கை குடுத்தாங்க. அவங்க கேங்கும் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், "இதுக்கு எல்லாத்துக்கும் கயல் தான் காரணம். அவங்க குடுத்த ஐடியால தான் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் போகும்" அப்படின்னு சொன்னேன். 2 டேஸ் கழிச்சு எக்ஸிபிஷன்ல வின் பண்ண எல்லாருக்கும் பிரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல கிளாஸ் வைஸா உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. நான் கயல் கிளாஸ் பக்கத்துலயே உட்காந்துட்டேன். எனக்கு அந்த கியூ அந்த மாரி அமைஞ்சிருச்சு. ஸ்டேஜ்ல என்னோட பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் போனேன். அப்ப எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஒரு புக் குடுத்தாங்க. இந்த தடவ எல்லாருக்கும் ஒரு புக் தான் குடுத்தாங்க. போன வாட்டி கப்பு குடுத்தாங்க. பட் இந்த வாட்டி புக். ஈவினிங் வேன்ல என்ன புக்கு அவங்களுக்கு வந்துச்சு, எனக்கு என்ன புக் வந்துச்சுன்னு மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல கயல் அவங்க புக்க குடுத்து, "இத படிச்சுட்டு என்ட்ட குடு" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 2026 இப்போ வரைக்கும் அந்த புக்கு என்கிட்ட தான் இருக்கு. நானும் அத மறந்துட்டேன். அவங்களும் அத திருப்பி கேட்கல. அது அவங்களோட மெமரீஸா நான் என் கூடயே வச்சுக்கிட்டேன் அத. நான் அந்த புக்கோட ஃபோட்டோவ அட்டாச் பண்றேன். நீங்க பாருங்க. இதுதான் அந்த புக். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. லீவ்ல எப்பயும் போல நானும் கயலும் டெக்ஸ்ட்ல பேசிக்கிட்டோம். லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. அந்த டைம்ல தான் எனக்கு பர்த்டே வந்துச்சு. நான் என்னோட பர்த்டே அப்போ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போல. யூனிஃபார்மோட தான் போனேன். கயல் அத பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு
என் பர்த்டே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கலர் ட்ரெஸ் போடுவேன்னு. அவங்க அன்னைக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க என்ன யூனிஃபார்ம்ல பார்த்து. "ஏன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரல?" அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், "உங்க பர்த்டே அப்போ நீங்க கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரல. அதனால நானும் இப்ப போட்டுட்டு வரல." அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. "ஏன் இப்படி பண்ற? லூசா நீனு? உனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்கல, அதனால நான் போட்டுட்டு வரல. அதுக்காக நீ ஏன் இப்படி பண்ற?" நான் சொன்னேன், "அது எனக்கு தெரியல நான் ஏன் இத பண்றேன்னு. நீங்க அன்னைக்கு போட்டுட்டு வரல. உங்களுக்கு பிடிக்காதனால நானும் அத போட்டுட்டு வரல." இத கேட்கறதுக்கு ஒரு மாரி முட்டாள்தனமா தான் இருக்கும். பட் அந்த சிச்சுவேஷன்ல, அந்த டைம்ல அவங்க கூட இருக்கும்போது, என்னோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. மெச்சூரிட்டி கிடையாது. சின்ன பசங்க தானே. அந்த டைம்ல கயலுக்கு என்ன திட்டணும் போல தான் இருந்துச்சு. பட் என் பர்த்டேனால அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. "இனிமே இந்த மாதிரி பண்ணாத. நெக்ஸ்ட் இயர் உன் பர்த்டே அப்போ நீ கண்டிப்பா கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்." நானும் "சரி கயல், போட்டுட்டு வரேன்" அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச மாசத்துல ஆனுவல் எக்ஸாம் வர ஆரம்பிச்சது. அப்போதான் எங்க 2 பேருக்கும் ரியாலிட்டி ஹிட் ஆச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க 9th ஸ்டாண்டர்ட். வேன் கிடையாது. எனக்கு அத நினைக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வேன்ல தான் பேசுவோம். ஃபோன்ல அவ்வளவா பேசிக்க மாட்டோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்க 2 பேரால எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் கம்மியாயிட்டே இருந்தது. என்னதான் ஒரு பக்கம் எங்க 2 பேருக்குள்ள வருத்தம் இருந்தாலும், நாங்க அது பெருசா வெளியில காட்டிக்கல. ஏன்னா, இருக்கிற டைம சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். நாளைக்கு நடக்க போறத நெனச்சு இப்பவே இந்த தருணத்த ஸ்பாயில் பண்ண விரும்பல. சீக்கிரமா எக்ஸாம் முடிஞ்சு கடைசி நாள் வந்துச்சு. கடைசி எக்ஸாம். எப்பயும் போல லாஸ்ட் இயர் மாரி கடைசி நாள் அப்போ வேன்ல கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. பட் என்னாலயும், கையிலாலயும் சந்தோஷமா இருக்க முடியல. எனக்கு அவ்ளோ வருத்தமா இருந்துச்சு. நான் ஃபுல்லா கையல் கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தேன். நாங்க ஷேர் பண்ண மெமரீஸ், எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி பேசுனது, எல்லாத்தையும் டே 1லேருந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு ரீகால் பண்ணி பேசிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜ்ல நாங்க 2 பேருமே எமோஷனல் ஆயிட்டோம். அவங்க கண்லேருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுச்சு. அத பார்த்து எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். பட் நான் வெளியில அழுவல. ஏன்னா அந்த டைம்ல ஒரு ஆளாச்சும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2 பேர் அழுதா யார் சமாதானப்படுத்துறது? நான் கயல் மாரி ரொம்ப சாஃப்ட் கிடையாது. நான் கயல் கைய ரொம்ப இறுக்கமா புடிச்சு, "நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எப்படியாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதான் ஃபோன் இருக்குல்ல. நம்ம அடிக்கடி ஸ்கூல்ல பார்த்துப்போம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நம்ம இதையும் கடந்து தான் போகணும்." நெறைய பேசினேன். அவங்களும் என்ட்ட நெறைய அட்வைஸ் பண்ணாங்க. ஒழுங்கா படிக்க சொன்னாங்க. இத நெனச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படியே நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டாப் வந்துருச்சு. அன்னைக்குன்னு பார்த்து நேரம் ரொம்ப வேகமா போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்க 2 பேருக்கும். இதுக்கப்புறம் அவங்க வேன்ல வருவாங்களான்ட்டு தெரியல. எப்படியும் 9th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸு அகாடமிக் இயர் எண்ட்ல தான் வைப்பாங்க. பட் கயலோட அண்ணா 12th ஸ்டாண்டர்ட் போறதுனால அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். அதனால அவங்க வீட்ல செப்பரேட்டா ஆட்டோ வைக்கிற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சொன்னாங்க. நான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம, "அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்ப வந்து வொரி பண்ணிக்காதீங்க" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் வந்துச்சு. இறங்கி போனாங்க. எனக்கு மனசே இல்ல அவங்க கைய விடுறதுக்கு. பட் விட்டு தானே ஆகணும். எனக்கு அந்த ரைடு ஃபுல்லா நான் வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. நான் அப்பதான் அழவே ஆரம்பிச்சேன். பட் என்ன சுத்தி வேன்ல இருக்க எல்லாரும் பாட்டு போட்டு அவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.
ஆனுவல் டேனால நான் வழக்கம் போல எங்க பாட்டி ஊருக்கு போயிட்டேன். எப்பயும் போல கயல் கூட டெக்ஸ்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சது. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஸ்கூல்லேருந்து ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டோட எப்போ வந்து புக்ஸ் வாங்கி ஃபீ பே பண்ணிக்கணுன்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ லக்கிலி என்னோட ஸ்டாண்டர்டும், கயலோட ஸ்டாண்டர்டும் ஒரே டேட்ல இருந்துச்சு. எனக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அந்த டேட் வந்தப்ப நானும் கயலும் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வரணுன்ட்டு டெக்ஸ்ட்ல சொல்லி பேசி வச்சுக்கிட்டோம். கரெக்டா அந்த டைமுக்கு அவங்களும் வந்தாங்க, நானும் போனேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அவங்கள ஹக் பண்ணும் போல இருந்தது. ஆனா பண்ணல. அப்படியே நின்னு பேசிட்டு இருந்தோம். அப்பதான் கயல் சொன்னாங்க, இனிமே வேன்ல வர முடியாது. வீட்ல ஆட்டோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் இனிமே ஆட்டோல தான் போறேன். எனக்கு அது கேட்டதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இந்த 2 இயர்ஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்டா அவங்க கூட தான் நான் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. அதே மாரி தான் அவங்களும் என் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே அவ்ளோ மெமரீஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். அவ்ளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாதது, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாதது, நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு பேசி பாண்டிங் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வழியா புக்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறம் அதை எப்படி நான் ப்ராசஸ் பண்றதுன்னு எனக்கு புரியல. அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் ரியாலிட்டிய. ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சு. ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் வேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அசெம்பிள் பண்ண சொன்னாங்க. அவங்க அத சொன்னதும் என்னோட ப்ரீவியஸ் மெமரீஸ் தான் என்னை கூட்டிட்டு போச்சு. இப்போ நான் 7th ஸ்டாண்டர்ட், அவங்க 9th ஸ்டாண்டர்ட். எப்பயும் போல எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வேன் சர்வீஸ் ரெஸ்யூம் ஆச்சு. எனக்கு அந்த வேன்ல என்டர் ஆகும்போது அந்த சீட்டு எம்டியா இருந்தது. எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்பயுமே அந்த சீட்ல கயல் இருப்பாங்க. பட் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஆப்சன்ஸை நான் ஃபீல் பண்ணேன். எப்பயும் போல எனக்கு அடுத்த ஸ்டாப்ல சரண்யா வந்தா. வழக்கம் போல அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டேன். நார்மலா போச்சு. கயல் கூட இன்ட்ராக்ட் பண்ற சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. அவங்க அவங்க சைட்ல பிஸியா இருந்தாங்க. நான் என்னோட சைட்ல பிஸியா இருந்தேன். எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நானும் கயலும் ஹாய் பாய் அந்த மாதிரி தான் போச்சு. பட் டெக்ஸ்ட்ல எப்பயுமே அவங்க எனக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 months கழிச்சு எங்க வீட்ல இனிமே வேன்ல போக தேவையில்ல, நாங்களே உன்னை ட்ராப் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வேன் ஃபீஸ் ஏத்திட்டாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் போட்டு அவங்களே என்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். எனக்கு இதுல என்ன ஒரு ரிலீஃப்னா, நான் இனிமே அந்த எம்டி சீட்டை பார்த்து நான் வரி பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் ஈவினிங் அண்ட் மார்னிங் என் அம்மா தான் நான் ட்ராப் பண்ணாங்க. டிசம்பர் மந்த் வந்துச்சு. அந்த மந்த் கிறிஸ்மஸ்னால எங்க ஸ்கூல்ல எல்லாரும் ஏழை பசங்களுக்கு ஃபுட்டு, ட்ரெஸ்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக எல்லாரோட கிளாஸ்ல இருந்து கிளாஸ் லீடர் அண்ட் அசிஸ்டன்ட் லீடரை ஸ்டேஜுக்கு முன்னாடி அசெம்பிள் பண்ண சொன்னாங்க. நான் என்னோட கிளாஸ்க்கு லீடர், கயல் அவங்களோட கிளாஸ்க்கு லீடர். ஸ்டேஜுக்கு முன்னாடி அசெம்பிள் பண்ணும்போது கயலை பார்த்தேன். அப்ப எங்க 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நானும் அவங்களும் மீட் பண்ணி இன்டராக்ட் பண்றதுக்கு. அப்போ சார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் நாங்க வந்து லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு அசெம்பிள் ஆகணுங்க. ஏன்னா இங்க எல்லாரையும் அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. இதை கேட்டதும் எனக்கும் கையலுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்க ஸ்கூல் வேன்ல தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த ஸ்கூல் வேன்ல அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. மறுபடியும் இன்னொரு சான்ஸ் இந்த மாதிரி கிடைக்காதா, நானும் கையலும் வேன்ல போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தோம் 2 பேருமே. அன்னைக்கு எங்க 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. அடுத்த நாள்
ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு நானும் கையிலும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற கிளாஸ் லீடர், அசிஸ்டன்ட் கிளாஸ் லீடர் வர சொன்னாங்க. அங்க ஆஷ்ரம்ல ப்ரேயர் சாங்ஸ் பாடுறதுக்காக சிங்கிங் கொயர் கேர்ள்ஸும் வந்தாங்க. என்னோட கிளாஸ்லேருந்து சித்ரா அண்ட் டாரதி அவங்க 2 பேரும் என் கூட வந்திருந்தாங்க. அவங்க 2 பேருமே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வேன்ல நான் கயல் கூட உட்காரும்போது அவங்களும் என் கூட வந்துட்டாங்க. நிறைய பேர் இருந்ததால ஸோ ஒரு சீட்ல 4 பேர் உட்கார மாதிரி ஆயிடுச்சு. அந்த சீட்ல 3 பேர் தான் உட்கார முடியும். ஸோ சித்ரா உட்காந்துட்டா, அவ மடியில டாரதி உட்காந்துட்டா. நான் கயல் பக்கத்துல விண்டோ சீட் கிட்ட உட்காந்துட்டேன். எனக்கு கயல் பக்கத்துல உட்காந்தோடனே எனக்கு பழைய மெமரிஸ்லாம் அப்படியே ரஷ் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் திங் பண்ணது கயல் கை இறுக்கி பிடிச்சதுதான். நான் எப்பயுமே வேன்ல போய் அவங்க பக்கத்துல உட்காரும்போது ஒண்ணு அவங்க பிடிப்பாங்க, இல்ல நான் பிடிப்பேன். நாங்க 2 பேரும் இது வழக்கமா பண்றதுதான். ஆசிரமம் போனதுக்கு அப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கயல் கூட தான் இருந்தேன். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க எல்லாரும் நாங்க கொண்டு வந்த இந்த ஸ்வீட்ஸ், ட்ரெஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஈவினிங் ஒரு மெமரபிள் ஈவினிங்கா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மாசம்க்கு அப்புறம் நானும் கைட்டும் ஒண்ணா இருக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் அமைஞ்சது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் வேனுக்கு போனோம். வேன் டிரைவர் ரொம்ப நேரம் ஆச்சு வரத்துக்கு. எங்க எல்லாருக்கும் உள்ள ரொம்ப அனலா இருந்தது. அப்பன்னு பார்த்து கயல் கர்ச்சீஃப் எடுத்துட்டு வரல. ஸோ நான் என் கர்ச்சீஃபை கொடுத்து துடைக்கலான்ட்டு போகும்போது டாரதி என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தா. எனக்கு கடுப்பாயி வேலைய பாருடி, அங்க பாரு அங்க பாரு, இங்க எதுவும் பார்க்காத அப்படின்னு சொன்னேன். சித்ராக்கும் டாரதிக்கும் தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு கையில பிடிக்கும்னு. அதனாலதான் அவளுங்க சும்மா கலாச்சிட்டு இருந்தாங்க. டிரைவர் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கிடைக்கிற கேப்ல என்னாலயும் கையிலாலையும் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசணும். அவ லைஃப்ல என்ன நடக்குது, என்னோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பேசி ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்குள்ளேயே ஸ்கூலும் வந்துருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட பர்த்டே வந்துச்சு. போன வாட்டி சொன்ன மாதிரி நான் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனேன். கையில் அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இன்டர்வல்ல என்னை கேன்டீன் கிட்ட வர சொன்னாங்க. நானும் போனேன். அவங்க ஹாப்பி பர்த்டேன்னு எனக்கு விஷ் பண்ணி ஒரு பெரிய டைரி மில்க் சாக்லேட் கொடுத்தாங்க. அந்த கவர் நான் இன்னும் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு ஆனுவல் எக்ஸாம் வந்துச்சு. 9th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம்ஸை கொஞ்சம் சீக்கிரம் வச்சுட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் கைல் 10th ஸ்டாண்டர்ட். அதனாலேயே அவங்களுக்கு எக்ஸாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்கள் அன்புடன் காதல் டைரி.